என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட். என்னோட ஃபேன்னு சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா சில பத்திரிகை ஃபோட்டோ எடுக்க போனாலும் சில்ஸ் ரவியை கூப்பிட்டுவாங்க, அவரை வச்சு எடுங்க. நல்ல கேரக்டர் அது. பேசிக்கலாக இப்போ பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் அது வெளியில் அது. பட் ரொம்ப ஒரு குழந்தை டைப்பு. அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. இந்த அளவுக்கு அவங்க குடும்பம் எனக்கு மரியாதைன்னா, அம்மா சாவுக்கு அப்புறம் அவங்க சாவுக்கு தான் பரியல் கிரவுண்ட் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். சில்ஸுக்கு உடனே என்ன பண்ணேன், லேண்ட்லைனில் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, சில்ஸ் ரவி வந்து அவ்வளோ மதிக்கிறேன், அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவனோட ஃபேன் நான், அவன் வந்து என்னை வச்சு படம் எடுக்கிறேன்றான். ரஜினியும் தீபாவும் கேரக்டரோட ஷூட் நடந்தது. அப்போ இது கேமரா அசிஸ்டண்ட்டு. இப்போ கேமரா தள்ளிட்டு இருக்கும்போது அந்த ஷோரூமில் நிறைய மிரர், துணிக்கடை இது, அதில் நிறைய மிரர் இருக்கும். அது ட்ராலி தள்ளிகிட்டே இருக்கும்போது அப்படி இப்படி இப்படி பார்த்து இப்படிலாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தது. இதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு போய் சொன்னேன் நான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கான்வர்சேஷனில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறப்போ ஸோ ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து திரைப்படங்கள் பார்க்கறது உண்டு. ஆனால் அந்த டைமில் திரைப்படங்களுடைய அந்த நடிகர்களுடைய ஃபோட்டோஸை ப்ளோப்பாக வீட்டில் மாட்டிட்டு அதை வந்து டெய்லி பார்த்து வர்ஷிப் பண்ணி மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய பேருக்கு இன்றைக்கும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிறைய புகைப்படங்கள் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி சில்க் ஸ்மிதாவோட பிக்சர்ஸ், உங்களோட பிக்சர்ஸ் இன்றைக்கும் அது வந்து கல்ட் பிக்சர்ஸாக இருக்குது. நிறைய பேர் இன்னும் மேம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய ஆர்ட் வந்து இன்னும் அது செலிப்ரேட்டபிளாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் ஹர் அண்ட் பர்சனலி உங்களுடைய அந்த பாண்ட் வித் சில்க் ஸ்மிதா. இல்லை, சில்க் ஸ்மிதா வந்து என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. அண்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி, என்னென்னா சில பத்திரிகை ஏதோ ஃபோட்டோ எடுக்க போனாலும் சில்ஸ் ரவியை கூப்பிட்டுவாங்க, அவரை வச்சு எடுங்க அப்படின்லாம் சொன்ன ஆள் அவங்க. அண்டு என்னோட ஃபேனுன்னு சொல்லுவாங்க அவங்க. அது எப்படின்னா, என் ஒய்ஃபு தான் சொன்னான் ஒரு நாள், இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக நான் ஒரு படம் ஆல்ரெடி நான் உங்கள் ரசிகன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க வேணாம்னு சொல்லி சில்க் ஸ்மிதா தெரியுமே அப்படின்ட்டு அன்று பெய்த மழை மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி சில்க் ஸ்மிதாட்ட பேசினேன். ஓகே. சில்க் ஸ்மிதா உடனே என்ன பண்ணேன், லேண்ட்லைனில் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்ன நான் வந்து சில்ஸ் ரவி வந்து அவ்வளோ மதிக்கிறேன், அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவனோட ஃபேன் நான், அவன் வந்து என்னை வச்சு செக்ஸி படம் எடுக்கிறேன்றான் இவன்னு போட்டு கொடுத்துட்டான் அவன் ஒய்ஃப். ஓகே. அது பாவம், அவன் என் மேலே உள்ள அந்த ஒரு பெரிய மரியாதைனால அப்படி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அது நடக்கலை, அந்த ப்ராஜெக்டில் நடக்கலை. பட் அந்த அளவுக்கு அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம ரசிக அப்படி அப்படின்னு. அவங்க பேசிக்கலாக ஃபோட்டோகிராஃபி டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஆக்சுவலாக அசோக் குமார் இவங்கள்ட்டெல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னுலாம் ஆசைப்பட்டது போனோம். அந்த மாதிரி அது நல்ல கேரக்டர் அது. பேசிக்கலாக இப்போ பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் அது வெளியில் அது. பட் ரொம்ப ஒரு குழந்தை டைப்பு அந்த மாதிரி. அதே மாதிரி நான் எந்த அளவுக்கு அவங்க குடும்பம் எனக்கு மரியாதைன்னா, எங்கள் அம்மா சாவுக்கு அப்புறம் அவங்க சாவுக்கு தான் பரியல் கிரவுண்ட் வரைக்கும் நான் போய் அந்த அளவுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது? ஆமாம் ஆமாம். இல்லை, அது ரொம்ப பாதிச்சது. ஏன்னா அவ்வளோ நல்ல கேரக்டர் பொண்ணு, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நல்ல மேக்கப்பு, அதெல்லாம் இத்தனையும் ரொம்ப லோ லெவல்லேருந்து வந்து அப்படி இதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அது ஒரு டியூட்டர் முதல்லலாம் தெரியாது. தெலுங்கு தான் மோஸ்ட்லி. ஆமாம், தெலுங்கு. அவங்க ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு டியூட்டரை வச்சு கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் வச்சு அப்புறம் நல்லா சூப்பராக பேசுவோம். எல்லாம் அதான் சொல்ல நல்ல குணங்கள், ஹெல்பிங் நேச்சரு அதெல்லாம் இருக்குது. அண்ட் சுஹாசினி மேமுடைய பிக்சர்ஸ் நீங்கள் எடுத்தது உண்டு. அண்ட் அவங்க உங்களோட பிக்சர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சது. ஆனால் அவங்க பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபி சைடில் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு இன்வால்மெண்ட் காட்டுறாங்க. ஆமாம், அவங்க ஆக்சுவலாக முதல்ல என்கே விஸ்வநாதன்ட்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாங்க. அந்த டைம் தான் ஃபஸ்ட்டு நான் அவங்கள சுஹாசினியை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் அசோக் குமார்ட்டே அசிஸ்டண்டாக வந்தாங்க. ஜானி இந்த படம்லாம் ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நெஞ்சத்துக்கு இல்லாதைக்கு வந்து ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக பத்மினி கோலாபரி தான் அதில் ஆக்சுவலாக இவங்க பேசி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க வேறு ஏதோ படத்துக்கு ஹிந்தி படத்தில் கான்ட்ராக்டில் இருந்ததுனால அவங்க நடிக்க முடியல. அப்போ இவங்க அசோக் குமார்ட்ட மகேந்திரன் சார் கேட்டிருக்காரு, சுஹாசினி நடிக்குமான்னு கேட்டிருக்காரு. அசோக் குமார் ட்ரை பண்ணி நல்லா நான் நடிக்கிறேன், நான்
நான் இது மாதிரி இதில் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படியே அது வேணான்னு சொல்லிடுச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதை என்கிட்டயே சொன்னார், டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி சார் சுஹாசினி நல்லா இருக்கேன் சார், ஏன் சார் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சொன்னிச்சு, அசோக்குமார் கேட்டார், இந்த மாதிரி சொல்லிச்சு. அப்புறம் ஒரு நாள் ஜானி ஷூட்டிங் வந்து நம்ம ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கிட்ட அங்கே துணிக்கடை ஒன்று, ஒரு துணிக்கடை ஒன்று, அங்கே அந்த ரஜினியும் தீபாவும் கேரக்டரோட ஷூட் நடந்தது. அப்போ இது கேமரா அசிஸ்டண்ட்டு. இப்போ கேமரா தள்ளிகிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கில் நிறைய அந்த ஷோரூமில் நிறைய மிரர், துணிக்கடை இது, அதில் நிறைய மிரர் இருக்கும். அது ட்ராலி தள்ளிகிட்டே இருக்கும்போது அப்படி இப்படி இப்படி பார்த்து இப்படிலாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தது. இதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு போய் சொன்னேன் நான் டைரக்டர்கிட்ட, சார் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா திருப்பி அதை டேப் பண்ணிங்கன்னா ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லி அது சொல்லி தான் அதுக்கப்புறம் வந்து திருப்பி மகேந்திரன் சார் பேசி கன்வின்ஸ் ஆகி அப்போ தான் அந்த நெஞ்சத்துக்குள்ள அது நடிச்சது. அந்த அதுலேருந்து நம்ம ஃப்ரெண்டு எதுனாலும் அவங்க ஃபங்க்ஷன் இதெல்லாம் கூப்பிடுவாங்க. ஏதாவது இது நல்ல வித்தியாசமாக அவங்களும் நல்ல காஸ்டியூம்ஸு அதெல்லாம் இருந்ததுன்னா ரவி வா இங்கே எடுக்கலாம் அப்படின்னு. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அது சுஹாசினி. ஓகே சார். ஸோ அதான் உங்களோட பிக்சர்ஸ் நீங்கள் நிறைய பேருடைய கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கு. நான் அப்படி சொல்ல முடியாது, நான் நல்லா மட்டும் எடுத்து கொடுப்பேன், நல்லா வரணும் அவங்க அப்படின்றது மட்டும் எனக்கு மைண்டில் இருக்கும் எப்போதும். நான் அதான் நான் சொல்லுவேன், நான் ஆக்சுவலாக புதுமுகத்துக்கு நிறைய ஃபோட்டோ எடுப்பேன் நான் ரெகுலராக. அப்போ கூட நினைப்பேன் நான் வந்து சில பேர் கூட நம்ம கிண்டலாக சொல்லுவாங்க, என்ன சார் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது லைட்டிங்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன் அது இல்லை, என்கிட்ட அவங்கள நான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னன்னோ அதை தான் பார்க்கணும். என்ன திறமையை காட்டுறதுக்கு இது இல்லை, அவங்க காசு கொடுக்கல, அவங்கள வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும், அவங்களோட நல்ல ஆங்கிளில் பார்த்து அவங்க வீக்னஸை அவாய்ட் பண்ணி எடுத்து நல்லா அழகாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணணுன்னு தான் நம்மளோட ஐடியா வழிய, என்னோட திறமையை காட்டுறதுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். அது மாதிரி நான் அவங்கள வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டையை வந்து அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேக்லைட்டில் சாதாரண லைட்டில் எடுக்கும்போது இருக்கிற ஒரு பியூட்டி பேக்லைட் எடுக்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஆங்கிள் எடுக்கும்போது இன்னும் நல்லா இதாக இருக்கும். அது இப்படி அந்த வகையில் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக காட்டுறதுக்கு. அது அண்ட் மொரோவர் ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரொஃபஷன். இப்பயும் அது எக்ஸ்பென்சிவான ப்ரொஃபஷன் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் அது எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது இன்னைக்கே மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாணம் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். உங்களுக்கு நீங்கள் சினிமாவில் இருந்தீங்க, நிறைய ஹீரோயின்ஸோட ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, ஹீரோயின்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்கன்றப்ப அது உங்களுக்கு அந்த டைமில் சேலஞ்சிங்காக இருந்ததா? அந்த வெட்டிங் மேரேஜ் யாருது உங்களோடது சார்? இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து இருக்கிறனால இன்னைக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து மீடியாவில் இருக்கிறாங்க, கல்யாணம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ நீங்கள் சினிமாவில் இருந்தீங்க, நிறைய ஹீரோயின்ஸோட ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, படத்துலேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்றப்ப உங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் இருந்தது? இல்லை, எனக்கு அப்படி இல்லை. பட் என்னென்னா எனக்கு ஆக்சுவலாக இவங்க இப்போ எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண மிஸ்ஸஸ் வந்து நடிகை சுமலதாவோட அக்கா. ஓகே. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு ரெகுலராக போய் ஃபோட்டோ எடுக்க போவேன், அதெல்லாம் போவேன். அதனால அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகியிருந்தாங்க. அவங்க இப்போ அவங்க அம்மா வந்து நைட் ஷோவுக்கு என்னை துணைக்கு அனுப்புவாங்க. 4 பேர் படம் பார்க்குறதுக்கு கூட போகும்போது கூட அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை எல்லாம் இருந்தாங்க. அவங்க என் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்போ வரல, அவங்க ஊரில் இல்லை. அதுக்கப்புறம் துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க ஒரு 10 நாள் கழிச்சு. அப்போ வரும்போது எங்கள் வீட்டில் கல்யாணம் பேச்சு பேசும்போது அவங்களே வந்து ஆஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கள் 2 டாக்டர் இருக்காங்க, அதில் யார் வேணால் ரவி இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நடந்தது ஒழிய நமக்கு அந்த ஐயோ பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. அந்த இது நான் ஃபேஸ் பண்ணல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.